அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா இல்லையா? தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுதா? இதில் ஏன் உக்ரைன் அப்படிங்கிற நாடு ஈரானுக்கு எதிரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? நிஜமாகவே அப்படித்தான் சம்பவங்கள் இருக்கா? அப்புறம் ஏன் உக்ரைன் தேவையில்லாமல் ஈரானுடைய கப்பலை போய் அடிச்சிருக்காங்க? பதிலுக்கு ஈரான் உக்ரைன் மேலே போர் தொடுக்க போகிறாங்களா? இது என்னடா புதியதொரு பிரச்சனையாக மாறி போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தா வளைகுடா நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போயிருக்கு. இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பேசுகிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான வீடியோ. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ட்ரம்ப்பு இப்போ எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பாணி வேற யாரையாவது குற்றம் சொல்கிறது. ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவர் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்க மாட்டார். அந்த வகையில் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து எனக்கு $6 ட்ரில்லியன் அளவிற்கு கொடுத்துருக்காங்க ஈரானோடு போர் தொண்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஈரானோடு போர் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு இவங்க தான் உதவி செய்கிறாங்க. அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் நான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். காசு கொடுத்து WWF விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு தான் விளையாடுறேன்னு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கார். சரி, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லுவார். அந்த வகையில் ஜிடிபி ரிலேட்டடான விவரங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 நாடுகளையும் சேர்த்து பார்க்கும்போது உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறதே 3 ட்ரில்லியன் தான். ஸோ இந்த 3 ட்ரில்லியன் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வருவாயையும் எப்படி அமெரிக்காவுக்கு அவங்க தாரவாத்து கொடுப்பாங்க? அப்போது 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஈட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுக்கான அந்த தொகை இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க முட்டாளா? இந்த கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளையும் அப்படி நினைக்க முடியாது. ஈரான் தான் தனக்கு முழுமையான எதிரி அப்படின்னு நம்பிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தன்னுடைய US பேஸ் தளங்களை கொடுக்குறாங்க. அந்த தளங்களில் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆக மொத்தத்தில் வளைகுடா நாடுகளை கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்புங்கிறது தான் எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 3 நாடுகள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்னென்னா ஜோர்டான் அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அல் அஸ்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தளம், அந்த தளத்தின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறதும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த தளத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி இடங்கள் ஈரான் அழிச்சிட்டாங்க. ஜோர்டானை கைப்பற்ற வேண்டும், ரிவர் டு சி அப்படிங்கிற கான்செப்ட் பாலஸ்தீனத்தினுடைய கான்செப்ட், அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் இப்போது ஈரான் ஜோர்டானை மையப்படுத்தி சில தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம், அந்த தளத்தில் அமெரிக்க வீரர்கள் 10 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். முன்னாடிலாம் அமெரிக்க வீரர்கள் ஒரே ஒருத்தர் இறந்து போனால் கூட அது பெரிய அளவிலான செய்தியாக பரப்பப்படும். பட் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சத்தமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஆயுதங்கள் தீர்ந்து போச்சு. அதனால் 13 நாட்கள் வெகு வேகமாக நடந்த போர் அப்படிங்கிறது இப்போ மெல்ல மெல்ல கம்மியாயிடுச்சு. அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது 15 மணி நேரமாக இருந்தது. இப்போ அதனுடைய நேர அளவுங்கிறது குறைச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா ஒரு தாக்குதலை பெரிய அளவில் நடத்துறதுக்கு திட்டமிடும்போது அந்த தாக்குதலை எதிர்நோக்கி ஈரான் வெறும் 30 நிமிடங்கள் மட்டுமே போர் புரிகிறது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் வெளியாயிருக்கு. எப்படி சொல்கிறது, சக்தியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் குருபாய் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, யார், அபிஷேக் பச்சன் நடித்த படம். அதில் இந்த நிமிஷம் பேசுகிறதுக்காக தான் இவ்வளவு நாள் என்னுடைய சக்தியை பூரா சேகரித்து வச்சுருந்தேன் அப்படின்னு அபிஷேக் பச்சன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார் குரு அப்படிங்கிற படத்தில். ஸோ கடைசியாக பேசுவதற்கு, கடைசியாக போர் புரிவதற்கு தேவையான சக்தி எல்லாத்தையும் ஈரான் சேகரித்து வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த 30 நிமிட போர் மட்டும் ஒரு நாளைக்கு நிகழ்த்துறாங்க. மிட்ஜெட் சப்மரைன், இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சிறிய ரக நீர்மூழ்கி கப்பல். இதை பயன்படுத்தி இப்போது அமெரிக்காவுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான். இது ஒரு வித்தியாசமான போர் முறையாக பார்க்கப்படுது. ஏன்னா
பெரிய நீர்மூழ்கி கப்பல்லாம் ரஷ்யா கிட்ட இருக்குது. அது மாதிரியான நீர்மூழ்கி கப்பலையெல்லாம் ஈரான் பயன்படுத்தலை. ஏன்னா அது ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். பட் சின்ன சின்ன நீர்மூழ்கி கப்பல் வச்சு அதில் ஒரு 2 பேரை வந்து அனுப்பி அதை வச்சு வாட்ச் பண்ணி பெரிய பெரிய கப்பல்களை வீழ்த்தக்கூடிய தந்திரம் அப்படிங்கிறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய ராஜதந்திரமாகத்தான் பார்க்கப்படுது. இது ஒரு வித்தியாசமான நடைமுறை. இன்னொரு புறம் ஹவுதிகள் சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தொடர்ச்சியாக காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருவதற்கான காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற எச்சரிக்கையையும் ஹவுதி பழங்குடிகள் இப்போ விட்டுருக்காங்க. பக்ரைனும் ஓமனும் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, பக்ரைன் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அடிமை நாடாக மாறிப்போச்சு. அவங்களால பெரிய அளவில் சர்வைவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க யார் கூடயாவது ஒட்டிக்கிட்டு வாழக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. இது சில பேருக்கு கசப்பான உண்மையாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக தானே சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த கத்தார் அப்படிங்கிற நாடு அவங்களும் முழுமையாக அமெரிக்காவோடு இணைஞ்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு கத்தார் இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சிரியாவிலலாம் ஒரு பீரியடில் வந்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த தளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஹமாஸ் முழுமையாக முடித்து விட்டு இப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் தான் அடிமையாக மாறப்போகிறோம் அப்படிங்கிறத இந்த அரபுலக நாடுகள் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாகவே முழு அடிமையாக மாறிட்டாங்க. இனிமேல் அவங்க எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. இதன் காரணமாக தான் எப்படியாவது உன்னைய நிமிர்ந்து நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் போராடுறாங்க. பட் ஹவுதிகள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? சவுதி அரேபியாவை தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. செங்கடல் ஏரியாவில் இன்னமும் வார் நடந்துக்கிட்டே இருக்குது. மீடியாக்கள் அதை பெருசுபடுத்தி காட்டுறதில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அயத்துல்லா அலி கமினி அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு ஊடகங்கள் தொடர்ச்சியாக 1.5 மாதங்கள் பிஸியாகவே இருந்தது. பட் இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறத நல்லா உத்து கவனித்தோம் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ போடல அப்படின்னா எனக்கான பர்சனல் ரீசன்ஸ் சிலது இருந்தது, காரணங்கள் இருந்தது, என்னுடைய சொந்த பிரச்சனைகள் காரணமாக. ஸோ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த உலக ஊடகங்கள் இருக்குல்ல, 13 நாட்கள் அமைதியாகவே இருந்தது. செய்திகளை எடுத்து பார்க்கும்போதும் சரி, அதனுடைய பின்னணி விவரங்களை சேகரிக்கும் போதும் சரி, இந்த செய்தியை மூடுவதற்கு மாற்றாக வேறொரு செய்தியை வந்து ஊடகங்கள் அப்படியே பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்தியாவில் அது தொடர்பான வேலைகள் ஏகப்பட்டது நடந்தது. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போரை பற்றிய 13 நாட்கள் ரொம்ப தீவிரமாக நடந்த போரை பற்றிய விவரங்கள் பெரிய அளவில் வெளியிடப்படவே இல்லை. அது வருத்தமான செய்தி தான். ஈரானுடைய வணிக கப்பல், அதன் மீது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுமென்றே நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இதில் ஈரானுக்கு பெரிய அளவிலான நட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பதிலுக்கு ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தார். அதை முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இலவசமாக பயனடைய போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று பார்த்தோம். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆடி தள்ளுபடியில் ஆடி போயிடுவீங்க ஆடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தள்ளுபடி ஒரு விஷயம். அது மாதிரி புதிதாக ஒரு போரை தொடங்குவதற்கான அத்தியாயத்தை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஈரானால் நினச்சாங்க அப்படின்னா உக்ரைனை எப்படினாலும் வளைச்சி போட முடியும். அதற்கான வேர்ல்டு மேப்பை நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. பதிலுக்கு நட்பு நாடு தான் ரஷ்யா. ஸோ தொடர்ச்சியாக உக்ரைனை காலி செய்யணும் அப்படிங்கிறது ரஷ்யாவோட நோக்கம் கிடையாது. தொடர்ச்சியாக போர் பண்ணி தன்னுடைய மார்க்கெட்டை நிலைநாட்டிக்கணுங்கிறது தான் ரஷ்யாவோட ஐடியா. அதனால தான் அதை ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் மட்டுமே ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறார் இங்கே உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை. அப்படி பார்க்கும்போது உக்ரைனுடைய அதிபருக்கு இப்போ நாட்டு நாடுகள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி போரை வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு உக்ரைன் ரஷ்யாவுக்கு உள்ள போர் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேயே அடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லு. பட் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இப்போ புதியதொரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கார். ஸோ ஜெலன்ஸ்கியினுடைய இந்த புதிய வியூகம் அப்படிங்கிறது விஷயம் வேறு மாதிரியாக போகுது. வணிக கப்பல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஈரான் உக்ரைன் அப்படிங்கிற நாட்டை பழி தீர்க்க போகிறாங்களா? இந்த ஹெட்லைன் தான் அடுத்ததாக பேசுபொருளாக மாற வேண்டிய விஷயம். அடுத்ததாக நான் பெரிய அளவில் வீடியோ போட முடியுமா என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருந்து தொடரலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக எத்தனையோ பேர் என்னுடைய உடல்நிலை சார்ந்தும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய விருந்து போட முடியலை அப்படிங்கிறது தான் வருத்தமே தவிர
மற்றபடி செய்திகளை தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களிடம் உரையாடுவேன். நிச்சயமாக அது தொடரும். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.